எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ். நான் ஷர்மிளா. இன்றைக்கி நம்மளோட பூஜை ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூஜை படங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவேன்றதுலேருந்து காட்டியிருக்கேன். கொஞ்சமாக பன்னீர் எடுத்துகிட்டு அதில் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிவிட்டு அதை வச்சே நான் ஃபுல் சாமி படங்கள் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த க்ளீனிங்லாம் பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவேன். பூஜை சிலைகள் விக்கிரகங்கள் எல்லாத்தையும் மந்த்லி ஒன்ஸ் நான் வாஷ் பண்ணிவிட்டு பாலாபிஷேகம் பண்ணி வச்சுருவேன். அதே மாதிரி பூஜை திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நான் விளக்கு இதெல்லாம் வாஷ் பண்ணுவேன். 2 வீக்ஸ் ஒன்ஸ் டைம் இருந்தால் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணிப்பேன். இதுதான் நம்மளோட பூஜை ரூம். இந்த பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா நமக்கு ஷெல்ஃப்ஸ்லாம் கிடையாது, ஒரே ஒரு ரூம் தான். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி வுட்டு இருக்கும் இல்லையா, குட்டி குட்டி வுட்டு கிடைக்கும் இல்லையா, அதில் வால்பேப்பர் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி நானே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த கேபினெட்டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வுட்டு தான், பட் கலர் ரொம்ப அழுக்காக இருந்தது. நான் அதனால் வால்பேப்பர் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கோலம் போட முடியாது நம்மளால். இப்போ பூஜை பாத்திரங்கள்லாம் எப்படி வாஷ் பண்ணுவேன்னா, புளி, பீத்தாம்பரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சபீனா பவுடர், இதை 3 வச்சு நல்லா வாஷ் பண்ணினாலே நல்லா பளிச்சுன்னு இந்தளவுக்கு வந்துடும். நம்ம பூஜை ரூமில் வைக்கிற காசு எல்லாமே வாஷ் பண்ணிடணும் வீக்லி ஒன்ஸ். அப்போ தான் சுத்தமாக இருக்கும். நம்ம வேண்டுதலோட பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எத்தனை கடவுளை எத்தனை விக்கிரகங்கள் வச்சு வழிபட்டாலும் கண்டிப்பாக குலதெய்வம் வச்சு வழிபடணும். குலதெய்வத்துக்கு நான் இந்த மாதிரி ரைட் கார்னரில் ஒரு செம்பில் நீர் நிரப்பி பச்சை கற்பூரம், மஞ்சள், ஜவ்வாது இந்த மாதிரி வாசனையான பொருட்கள்லாம் போட்டு மலர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது குலதெய்வமாக பாவிச்சு நான் ரெகுலராக சாமி கும்பிட்டுட்ருக்கேன். அது பக்கத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் சிலை தான். போன வருஷம் என்னுடைய பர்த்டே அன்னைக்கு குன்றத்தூர் போயிருந்தோம், அப்போ வாங்கினது. இந்த முருகர் சிலை பார்த்திங்கன்னா வுட்டு தான். இது சரவணா ஸ்டோரில் வாங்கினது. நான் அப்போது ஃபஸ்ட்டு விக்கிரகங்கள் வச்சு வழிபடணும்னு ஆசைப்பட்டப்போ வாங்கினது. இங்கே 2 முடிச்சு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, மஞ்சள் கலரில். இது என்னோடய குலதெய்வமும் என் ஹஸ்பண்ட் வழி குலதெய்வமும். மண் ப்ளஸ் அந்த கோவிலோட மண் ப்ளஸ் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு நான் வீட்லேயும் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த விக்கிரகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு நாளில் வாங்கினது. இந்த சாய்பாபா பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ ஃபர்ஸ்ட் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 5 மந்த்ஸ் ப்ரெக்னென்சியில் விராலிப்பட்டியில் போய் வாங்கிட்டு வந்தது. ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அதே மாதிரி லக்ஷ்மி குபேரர் ஒரு 2 இயர்ஸ் பேக் ஆடிப்பூரம் அன்னைக்கு எனக்கு வந்தது. இந்த லக்ஷ்மி குபேரர் ரொம்ப நல்ல நாளில் தான் வந்தாங்க. அதே மாதிரி மீனாட்சி அம்மன், அப்புறம் இந்த நாகம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். ரேட்டு ரொம்ப அஃபோர்டபுள். அதே மாதிரி இந்த சிவன் அமேசானில் வாங்கியிருந்தேன். வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு பல கொஷின்ஸு. அதையும் மீறி சரி நம்ம வச்சு சாமி கும்பிடுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஐயப்பன் கோவிலேருந்து ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்த மணி இது. அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப வருஷம் ஒரு படிக்கிறப்ப ஒரு 12th படிக்கிற டயத்தில் எடுத்துகிட்டு வந்த மணி அது. அதை நான் வச்சு பூஜை பண்ணிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி பூஜை ரூமில் கண்டிப்பாக வைக்க வேண்டியது மஞ்சள், குங்குமம், விபூதி, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி நிவேதனம் டெய்லி ஏதாவது ஒரு சின்னதாக சாமிக்கு படைச்சி நம்ம சாமி கும்பிடணும். அது யாருக்காவது தானமாகவும் கொடுக்கணும். அதே மாதிரி சாமி ரூமில் ஒரு பவுலில் கல்லுப்பு ப்ளஸ் விரலி மஞ்சள், அதுக்கப்புறம் ₹1 ₹5 நாணயமோ வச்சு நம்ம இந்த மாதிரி வச்சோன்னா பணவரவு இருக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த லெஃப்ட் சைட் கார்னர் ஃபுல்லாக குபேரருக்குரியது. அதனால் பணம், அந்த பணவரவை இருக்கக்கூடிய சக்தி உள்ள பொருட்கள் அதெல்லாம் இந்த சைடு வச்சுருப்பேன். இந்த சைடு சரஸ்வதியும் ஆஞ்சநேயரும் இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பெருமாள் இருப்பாங்க. ஸோ இந்த சைடு அது பெருமாள் எல்லாமே பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரில் வாங்கினது. இந்த 3 சிலைகளும் விக்கிரகங்களும் பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரில் வாங்கினது. அதே மாதிரி இங்கே ஒரு குட்டியாக ஒரு வெள்ளி விளக்கு இருக்குது. இது இப்போது தான் ஜனவரி மந்த்து தான் வாங்கினேன். ஊருக்கு போய் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்மளோட பூஜை அறை. அதேமாதிரி ரொம்ப மனநிறைவாக இருக்கும். இந்த படம் பார்த்திங்கன்னா பெரியவா படம் சும்மா வீடை க்ளீன் பண்ணும்போது பீரோலேருந்து எடுத்தது. அதை அப்படியே பூஜை ரூமில் வச்சிட்டேன். இது எங்களோட குலதெய்வம் மார்நாடு கருப்புசாமி, அப்பாவுடைய குலதெய்வம். இது வீரபாண்டி கௌமாரியம்மன். எங்கள் அம்மாவோட ஊர் பார்த்திங்கன்னா வீரபாண்டி. அங்கே கௌமாரியம்மன் ரொம்ப ஸ்பெஷல். நான் வேண்டுறது எல்லாம் எனக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க இந்த தாய். அதனால் இவங்களையும் நான் ஃபோட்டோ வாங்கி
வாங்கிட்டு வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பைரவரை ஏன் வாங்கினேன்றதுக்கே ஒரு ரீசன் இருக்குங்க. ஒரு குட்டி நாயை தெரியாமல் ஹஸ்பண்ட் காரில் ஏற்றிட்டார். ஸோ அதுலேருந்து நான் பைரவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வேண்டிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் காமாட்சி இது வந்து மாமியார் பூஜை அறையில் வச்சுருந்த பூஜை ஃபோட்டோஸ் தான். ஸோ அதில் செலக்டிவாக 1-2 வச்சுருக்கேன். இதுவும் திருப்பாம்பரம் ஃபோட்டோவும் மாமியார் வச்சுருந்தது தான். இது லக்ஷ்மிக்கு பேர் எங்கள் அக்கா எனக்கு வாங்கி கொடுத்தது. செகண்ட் அக்கா வந்து கொரியரில் அனுப்பி விட்டாங்க. இந்த பூஜை பண்ணுன்னு முத சொன்னது எங்கள் அக்கா தான். அதுக்கப்புறம் இந்த 5 தெய்வங்களும் இருக்கிறது மாமியார் வச்சுருந்தது தான். பட் பூஜை அறையில் வச்சுருக்க மாட்டாங்க, சும்மா மேலே பரன் மேலே இருந்தது. நான் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது ஃபோட்டோ, ஏன் இப்படி இருக்குன்னு நான் அதை க்ளீன் பண்ணி ரெகுலராக பூஜை பண்ணிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி இங்கே சாய்பாபா ஃபோட்டோ, நான் சாய்பாபா டிவோட்டிங்க. ஸோ அதனால் சாய்பாபா வந்து எடுத்து போடவே எனக்கு மனசு வராது. சரி மேலே வச்சிடலான்னு கூட தோணாது. அது அழுக்காக இருந்தால் கூட அதை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி திரும்ப நான் வந்து பூஜை அறையில் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து பூஜை அறையில் உடஞ்ச பொருள், முகம் வந்து மங்கி போய் முகமே கிளியராக தெரிலனா அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பூஜைக்கு வேண்டிய திங்ஸ்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ரொம்ப பலபலன்னு திங்ஸ்லாம் இருக்காதுங்க, ரொம்ப சிம்பிளாக நீட் அண்ட் க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும், அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்கனைசர் மாதிரி இது பார்த்திங்கன்னா நான் குழந்தை பிறக்கும் போது வாங்கியிருந்தது. ஸோ அது இப்போ எனக்கு பூஜைக்கு தான் நான் அதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயர் ஓப்பன் பண்ணோன்னா ஃபுல்லாக பூஜைக்கான திங்ஸ் வச்சுருப்பேன். சந்தனம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விபூதி, இது வந்து ஜவ்வாது கலந்த விபூதி, நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் குங்குமம், தாழம்பூ குங்குமம், இதெல்லாம் சாமிக்கு சிலைகளுக்கு ஃபோட்டோஸ்க்கு பொட்டு வைக்கிறதுக்கான குங்குமம். அப்புறம் கற்பூரத்தோட மிளகு போட்டு வச்சிங்கன்னா கற்பூரம் அவ்வளோ சீக்கிரமாக கரையாது. அதே மாதிரி இங்கே வந்து மஞ்சள் கண்டிப்பாக நமக்கு வாசல் தேய்க்கிறதுக்கு, வாசல் நிலக்காலில் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும் இல்லையா, அதனால் மஞ்சள் நிறையாவே இருக்கும். அதே மாதிரி கப்சாம்பிராணி தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நெய், காமாட்சி விளக்குக்கு மட்டும் நெய் ஊற்றி விளக்கேற்றுவேன். ஸோ அதனால் ஒரே ஒரு பாட்டில் இருக்குது. அப்புறம் திரி இருக்குது. இந்த திரி பார்த்திங்கன்னா நல்லா நீளமான திரி, அதை 2ஆக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைஸில் இருக்குது. இதே அளவு கொஞ்சம் நீண்டாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெரிய திரியாக இருக்கும். இது வந்து தசாங்கம் கோன்ஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக எடுக்கிறது, மஞ்சள் குங்குமமாக இருக்கட்டும், பத்தி, அப்புறம் சூடம், இது எல்லாமே வந்து வேகமாக எடுக்கிறது. அதே மாதிரி புக்ஸு, பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்லோகம் சொல்கிறது, இந்த மாதிரி வந்து மந்திரங்கள் படிக்கிறது, புக்ஸ் எல்லாம் இப்படி கைக்கு எட்டுற மாதிரி வச்சா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே வச்சுருப்பேன். என்கிட்ட கொஞ்சம் புக்ஸ் தான் இருக்கும். இப்போதைக்கு நான் என்னென்ன பூஜைகள் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரியான புக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த புக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் வாங்கினது. ஊரில் நான் படித்த புக்ஸ் எல்லாமே அங்கேயே இருக்குது. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி படித்த புக்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரல. அப்புறம் பார்த்திங்கன்னா இது செகண்ட் ட்ராவில் ஃபுல்லாக அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் இருக்கும். இது ஃபுல்லாக தீர்த்த பொடி, அபிஷேக பொடின்னே ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டிருக்கேன். எல்லாமே ஸ்டாக் வந்து இனிமேல் தான் வாங்கி வைக்கணும். இது சாம்பிராணி, இந்த மூலிகை சாம்பிராணின்னு சொல்லிட்டு குங்குளியம் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இது வந்து ஹனி, இது வந்து கற்கண்டு, நெய்வேத்தியமாக இப்போ தான் இன்ஸ்டண்ட்டாக வைக்கணும் அப்படின்னும்போது வைக்கிறதுக்கு. அப்புறம் எக்ஸஸாக இருக்க திங்ஸ்லாம் இதுக்குள்ளேயே வச்சுருப்பேன். இப்போ சோம்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அதிகம் தேவைப்படும். வெள்ளிக்கிழமை போல் வாங்கி அப்படியே ஸ்டோர் பண்ணிடுவேன். விபூதி, இது பார்த்திங்கன்னா விபூதி எனக்கு நிறைய தேவைப்படும். வெள்ளிப்பாவு பூஜை சாமான் வாஷ் பண்ணுறதுக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா எக்ஸஸாக திருநீர், குங்குமம் இதெல்லாம் ஒரு பாக்கெட்லேயோ இல்லை இதுலையா நம்ம வாங்கிட்டு வருவோம் இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொட்டி வச்சுருவேன். ஸோ கொட்டி வச்சிட்டோன்னா அதை எடுத்து நம்ம நெத்தியில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்குள்ளே தெய்வம் கோயிலுக்கெலாம் போவோம் இல்லையா, ஸோ அப்போ போகிறதையும் நான் எடுத்து வச்சுருவோம். அந்த மாதிரி எடுத்து வச்சது தான் இதெல்லாம் பச்சை கற்பூரம், அது வந்து ஜவ்வாது. ஸோ அவ்வளோதான். ரொம்ப முக்கியமான திங்ஸ் எது நமக்கு வேணும், ரெகுலராக யூஸ் பண்ணுவோமோ அது மட்டும்தான் வச்சுப்பேன். ரொம்ப போட்டு கிளம்ஸியாக அந்த இடத்த வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ அதனால் எது தேவையோ அது மட்டும் இருக்கும். இது வந்து ஓப்பனாக இருக்கும். இது வந்து அடிக்கடி எடுக்கக்கூடிய திங்ஸ், ஆயில் கேனு, அதுக்கப்புறம் மேட்ச் பாக்ஸ், சிசர்ஸ், அப்புறம் நம்ம கோலம் போடுவோம் இல்லையா, அங்கே வந்து கோல மாவு, கோல அச்சு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே மேலாக வச்சுருப்பேன்.
அது மாதிரி மஞ்சள் குங்குமம் ஏதாவது டக்குன்னு கலந்து ஏதாவது வைக்கணும் அப்படின்னா இந்த 2 பவுலு. இது வந்து குங்குமச்சிமிழ். இது வந்து யூஸ் பண்ண விளக்கு, யூஸ் பண்ணாத விளக்கும் இருக்குது. அகல் விளக்கு எப்போனாலும் தேவைப்படும். ஸோ அதனால் நான் வந்து வச்சுருப்பேன். இன்னுமே திங்ஸு யூஸ் பண்ண விளக்குகளும் இருக்குது, யூஸ் பண்ணாத விளக்குகளும் இன்னுமே இருக்குது. இது பூஜை ரூமில் அப்போ ஏதாவது அவசரத்துக்கு தேவைப்படும்னு வச்சுருக்கேன். இது வந்து சிட்டி கஜ்லு அப்படின்னு சொல்லுவாங்க, குட்டி வளையல். இதெல்லாம் சாமிக்கு வந்து 108 தடவை போற்றி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மாலையாக கூட போட்டுக்கலாம். அப்புறம் வெண்கடுகு, கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டியது வெண்கடுகு. அப்புறம் இது வாசலில் வைக்கக்கூடிய குங்குமம், அப்புறம் கல்லுப்பு, வாசலில் வைக்கிற கல்லுப்பு, அதுக்கப்புறம் பன்னீர். நம்ம எது மஞ்சள் குங்குமம் வச்சாலும் பன்னீர் கழிச்சி வைக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். பூ போடும்போதும் அதை நான் வந்து தெளிச்சிட்டு தான் போடுவேன். ஸோ அதனால் முன்னாடியே வச்சுருக்கேன். மேட்ச் பாக்ஸ், சிசர்ஸ், அதுக்கப்புறம் வந்து வைப்ஸ். இது தான் பார்த்திங்கன்னா கிளாத் மாதிரி இருக்கும். கீழே வந்து கிளாத் மாதிரி இருக்காது, அது வைப்ஸ் மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ இதான் ஒரிஜினல் ரியாலிட்டி. இல்லைன்னா ரொம்ப பளிச்சுன்னு புதுசாலாம் இருக்காது இல்லையா? ஸோ யூஸ் பண்ண கலர் இப்படி தான் இருக்கும். அண்ட் இது வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் பட்ஸ் இருக்கும். பட்ஸ் எதாவது மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு எதுக்குனாலும் யூஸ் பண்ணுவோம். இது ஃபுல்லாக ரேண்டமான திங்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாமிக்கு அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து கல் பொட்டு இதெல்லாம் வைக்கும்போது ஸ்டிக் பண்ணிட்டு ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது, அப்புறம் மஞ்சள் கயிறு, சீப்பு, சுமங்கலி செட்டு, யாராவது வந்தாங்கன்னா டக்குன்னு அதை எடுத்து கொடுக்குற மாதிரி சுமங்கலி செட்டும் இருக்கும். பஞ்சகவ்ய விளக்கு வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக வந்து வஸ்திரம், ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது. அது வந்து கழண்டு வரனால நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. பர்ஃபெக்டாக சைஸ் வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே அந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்மளுடைய ஆர்கனைசேஷன். ரொம்ப வள அந்த மாதிரி திங்ஸும் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கான திங்ஸ் மட்டும் வச்சுப்பேன். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.